தமிழ் பேசும் நல்லுள்ளங்க அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோருமே ரொம்பவே சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெய்லரிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லா நேரத்துலையுமே சரியான முறையில் எதுவுமே நடந்துறதில்ல. பல நேரங்களில் பல மிஸ்டேக்குகள் நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த ஆம்கோல் கட்டிங் பண்ணுறது. ஸோ அதில் வரக்கூடிய பிரச்சனை என்னென்னா, சில நேரங்களில் நம்ம தெரியாமல் பெருசாக வரிட்டா அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த ப்ளவுஸ் நான் வெட்டிக்கிருக்கேன். இந்த ப்ளவுஸ் ஆல்ரெடி நான் வெட்டிட்டேன். ஸோ இதை நார்மலான அளவுக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்றப்போ நான் வெட்டிட்டேன். ஸோ இதில் ஆம்கோல் கட்டிங் பெருசானா அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போது வீடியோவில் பார்த்துலாம். ஸோ ப்ளவுஸோட உயரம் 12 இன்ச்சு, அதாவது தச்சு முடிய ப்ளவுஸோட உயரம் 12 இன்ச்சு வேணும். ஸோ இதை நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். இது சரியான முறையில் வெட்டப்பட்ட ப்ளவுஸ் தான். ஸோ உங்களுக்கு மிஸ்டேக் வந்தால் அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறதுக்காண்டி தான் ஒரு முயற்சி செஞ்சு உங்களுக்கு தெளிவாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் மறுபடியும் நான் ஆம்கோல் பெருசாக வெட்டிட்டு திரும்ப அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறதும் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இப்போது கையளவும் ஆம்கோல் அளவும் பாருங்கள். ஸோ அர்காதுலேருந்து நம்ம எப்போவுமே அளப்போம் பார்த்திங்களா? ஸோ அதே போல் நான் அளந்து காட்டுறேன். அளவு பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஆல்ரெடி நான் சரியான முறையில் வெட்டப்பட்ட ப்ளவுஸ் தான். இப்போது நான் இது உங்களுக்கு சொல்லி காட்டணும், அதாவது செஞ்சு காட்டணும், செயல்முறைப்படுத்தி காட்டணும் அப்படிங்கிறக்காண்டி நான் ஆம்கோலை பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் அதிகமாகவே நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ எப்போவுமே செயல்முறைப்படுத்தி காட்டினா தான் உங்களுக்கு முழுசாக புரியும், நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது நான் நம்புகிறேன். ஸோ அதுக்காக தான் நான் ஆம்கோலை இப்போது பெருசாக வெட்டியிருக்கேன். பாருங்கள், எப்பயும் வெட்டினதை விட ஸோ இப்போ வரைக்கும் பாருங்கள் கரெக்டான முறை தான் வெட்டியிருக்கேன். ஸோ இப்போ நான் சொல்ல வர டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ஆம்கோல் பெருசாக வந்துருச்சு. ஆம்கோல் பெருசாக வெட்டிட்டீங்க, அதாவது தெரியாமல் கவனிக்காமல் வெட்டிட்டீங்க. இப்போ நீங்கள் அளந்து பார்க்குறீங்க பாருங்கள். அளந்து பார்க்கும்போது ஆம்கோல் இப்போது பெருசாக தான் வருது. அதாவது கையோட அளவு விட பார்த்திங்கன்னா 1/4 இன்ச்சு பாயிண்ட் அளவு ஷோல்டரில் பிடிக்கிறதுக்கு இருந்தால் போதும். பட் ஆனால் இங்கே 1 இன்ச்சு இருக்குது, அதாவது 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். எப்போவுமே ஆம்கோல் பெருசாகிடுச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு முதல் 3 விஷயம் என்னென்னா, ஷோல்டரில் முறையில் ஷோல்டர் கரெக்டாக நம்ம வெட்டியிருப்போம் இல்லையா, ஷோல்டர்லேருந்து தான் நம்ம அந்த உயரத்தை அதாவது ஆம்கோல் அளவு சரி பண்ணோம்னா ஷோல்டரில் தான் நம்ம வெட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஷோல்டர் வெட்டும்போது ப்ளவுஸோட கழுத்தோட உயரம் குறையும், அதுபோக ப்ளவுஸோட உயரமும் குறையும். ஸோ அதுக்கேற்ற போல் திரும்பவும் நம்ம அந்த அளவு, அதாவது வெட்டுற அளவு போக கழுத்தளவு அண்டு ப்ளவுஸோட உயரத்தை நம்ம சரி பண்ணிக்கணும். 12 இன்ச்சு நம்ம மேலே 1/2 இன்ச்சு ஆம்கோல் வெட்டிட்டோம்னா மேலே ஷோல்டர் 1/2 இன்ச்சு வெட்டுவோம். ஓகேங்களா? அப்படி நம்ம வெட்டியாச்சுன்னா ப்ளவுஸோட உயரம் சரியாக வந்துடும். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறது? ப்ளவுஸோட உயரத்தை கூட்டுறதுக்கு கீழே துணியே இல்லை. ஓகே, ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ அளந்து பார்த்தா கரெக்டாக நான் மார்ஜின் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதில் தான் கரெக்டாக 12 இன்ச்சு வருது. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் யாருக்கு வேணால் எப்போ வேணாலும் வரலாம். எனக்கே ஆரம்ப காலகட்டத்தில் நான் டெய்லரிங் கற்றுக்கும் போது நிறைய இந்த மாதிரி வந்திருக்குது. உண்மையில் சொல்லப்போனால் நானே நிறைய ப்ளவுஸ் எல்லாம் ஸ்பாயில் பண்ணியிருக்கேன், அதாவது தெரியாமல் அந்த மாதிரிலாம் ஸ்பாயில் பண்ணியிருக்கேன். ஸோ எப்போவுமே சில தவறுகள் தான் நமக்கு ஒரு நல்ல முறையில் ஒரு நல்ல ஒரு பாடங்கள் கற்றுக் கொடுக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ சில தவறுகள்னு தான் நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையாக உங்கள்கிட்ட சொல்கிறனால ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ இது ப்ளவுஸோட கழுத்தோட உயரம் 7 இன்ச்சு வருது. நம்ம மேலே ஷோல்டர் 1/2 இன்ச்சு வெட்டினோம்னா ப்ளவுஸோட கழுத்து உயரம் குறைஞ்சிரும். அதில் என்ன பண்ணலாம், கழுத்தோட உயரத்தை நம்ம 1/2 இன்ச்சு இறக்கிக்கலாம். கழுத்தோட உயரத்தை இறக்கி அது நம்ம தச்சு முடிய எந்த அளவு வேணுமோ, ப்ளவுஸோட உயரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவு நம்ம வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி மிஸ்டேக் வரனால பல நேரங்களில் எனக்கே ரொம்பவே இந்த மாதிரி பண்ணிட்டேன்னா எனக்கே ரொம்பவே என்ன சொல்கிறது, என்னடா நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு பல நேரங்களில் நான் நிறைய யோசிச்சிருக்கேன். ஸோ அப்படி தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் திரும்பவும் வேறு துணி எடுத்து
திரும்பவும் வெட்டி தைச்சி கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் ஆரம்ப கட்டத்தில் எல்லாத்துக்குமே வரக்கூடியது தான், எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடியது தான். இதனால் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, பெரிய தவறுகள் இல்லை. இப்போ வந்து நம்ம ஷோல்டரை வெட்டிட்டோம்னா ஆம்கோல் அளவு சரியாக வந்துடும். ஓகேங்களா? இப்போ ஷோல்டரை வெட்டிக்கலாம். இப்போ வந்து ஆம்கோல் அளவு, அதாவது நம்ம கை அளவுக்கு ஏற்ற மாதிரி வந்து எவ்வளோ ஆம்கோல் வேணுமோ அந்த அளவு கரெக்டாக வந்துடுச்சு. நம்ம ப்ளவுஸோட கழுத்து, பின் கழுத்தோட உயரம் 7 இன்ச்சு. அது வந்து நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிட்டோம். 7 இன்ச்சு வர மாதிரி வச்சுட்டோம். இப்போது ப்ளவுஸ் உயரம் கூட்டுறதுக்கு துணி இல்லை. என்ன பண்ணலாம்? ஒன்றும் பண்ண முடியாது. வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா பாருங்கள், இப்போ ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கலாம். கீழே வந்து 1/2 இன்ச்சு நம்ம வந்து பிடிப்போம் இல்லையா, 1/2 இன்ச்சு வந்து ப்ளவுஸ் உயரம் அதிகமாக வேணும். அது போக வந்து உள்ளே நம்ம ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு வந்து அதிகமாக வேணும் இல்லையா. அதனால் வந்து ஒரு 1 இன்ச்சு அளவுக்கு பட்டி அளவு நான் அளந்து வெட்டிக்கிறேன். ஸோ 1 இன்ச்சுன்னு வந்ததுன்னா 1/2 இன்ச்சு உள்ளே பிடிச்சோம்னா மீதி வந்து 1/2 இன்ச்சு இருக்கும். மீதி 1/2 இன்ச்சு இருக்கும். ஸோ அந்தளவு இருந்தால் போதும். ஏன்னா ப்ளவுஸோட உயரம் தைச்சி முடிய 12 இன்ச்சு தான் வேணும். நான் முதல்ல உங்கள்கிட்ட அளந்து காட்டினேன். 1 இன்ச்சு அளவுக்கு இப்போ மார்ஜின் பண்ணி இப்போ நான் இதை வெட்டிக்கிறேன். வெட்டிட்டு நம்ம கீழே இப்போது இடுப்பில் வந்து, அதாவது ஜாயிண்டே தெரியாத அளவுக்கு சின்னதாக தையல் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். அதை தான் நான் இப்போ பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நீங்கள் வந்து ரொம்பவே வந்து எதுவும் டென்ஷன் ஆக வேணாம். இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி நினச்சிக்க வேணாம். இந்த மாதிரி ஒரு வழி இருக்குது. ஆக்சுவலாக இது சாதா ப்ளவுஸ்னாலும் இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். லைனிங் ப்ளவுஸ்னாலும் நம்ம வந்து அடித்து திருப்பும்போது அந்த ஜாயின் பண்ணக்கூடிய பிசுறு வந்து உள்ளே போயிடும். ஸோ அதனால் வந்து ஒரி பண்ணிக்க வேணாம். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் இந்த வீடியோவில் சொன்ன விஷயத்த மறக்காமல் முழுமையாக வந்து நீங்கள் வந்து பாருங்கள். ஓகேங்களா? 1 இன்ச்சு அளவுக்கு நான் துணி வந்து வெட்டினேன். சென்டரில் சின்னதாக ஒரு ஜாயின் போட்டிருக்கேன். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. அது எல்லாமே உள்ளே போயிடும். வெளியே வந்து தெரியாத அளவுக்கு வந்துடும். 1/2 இன்ச்சு தானே கீழே நம்ம தெரிய போகிறது. அப்படிங்கிறனால வந்து எந்த வித ஜாயின் பண்ணியிருக்க விஷயமே வந்து வெளியே தெரியாது. ஏன்னா அடித்து திருப்புவோம். எப்போவுமே வந்து லைனிங் ப்ளவுஸ்னால் கீழே வந்து நம்ம 1 இன்ச்சு அளவுக்கு பட்டி கொடுப்போம். அதாவது வெளிப்பக்கத்துலேருந்து அடித்து உள் பக்கமாக வந்து பட்டி கொடுப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போதும் இந்த ஜாயிண்ட் வந்து தெரியாது, அது உள்ளே போயிடும். அதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாதா ப்ளவுஸ்னாலும் நம்ம எப்பயும் கொடுக்குற மாதிரி இப்படி நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு ப்ளவுஸோட உயரத்தை கூட்டிட்டு நம்ம எப்பயும் கொடுக்குற மாதிரி அந்த 1 இன்ச்சு அளவுக்கு கீழே பட்டி கொடுப்போம் இல்லையா. என்னோடய ஸ்டிச்சிங் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த மாதிரி உயரத்தை நம்ம கூட்டிட்டோம்னா நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறதே வெளியே தெரியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரகிளான நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வேறு எதுவுமே வந்து நீங்கள் பண்ண தேவையில்லை. அதாவது பேக் தட் வந்து நம்ம இப்படி வெட்டிட்டோம், அதுக்கு பதிலாக வேறு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அவசியம் இல்லை. பாருங்கள், இப்போ நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். நமக்கு வந்து இந்த ப்ளவுஸோட உயரம் 12 இன்ச்சு தைச்சி முடிய வேணும். அவ்வளோதான். பாருங்கள், கொஞ்சம் கூட நம்ம ஜாயின் பண்ணியிருக்கே தெரியாத அளவுக்கு ரொம்ப சின்னதாக தையல் வச்சு ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே எளிமையான முறை. இதில் வந்து ரொம்பவே கஷ்டப்பட தேவையில்லை. பாருங்கள், மேலே ஷோல்டர் பிடித்தம் போக கீழே 12 இன்ச்சு ப்ளவுஸ் உயரம் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஸோ ஆம்கோல் சம்டைம் தெரியாத நேரத்தில் இந்த மாதிரி பெருசாக போச்சுன்னா நம்ம இந்த வகையில் வந்து ப்ளவுஸோட உயரத்தையும் ஆம்கோல், கழுத்து மித்த எல்லாத்தையுமே வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு சின்ன விஷயந்தான், இருந்தாலும் ரொம்பவே முக்கியமான விஷயம். இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அளந்து காட்டுறேன். 12 இன்ச்சு கரெக்டாக வருது. இதை நம்ம தைச்சி உள்ளே முடிக்கும்போது எந்தவித ஒரு மாற்றமும் தெரியாது. எப்பயும் போலே ப்ளவுஸ் இருந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி வந்துச்சுன்னா நீங்களும் எந்தவித தயக்கமும் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் வந்து செய்யலாம். இதே மாதிரி செஞ்சு நீங்களும் வந்து இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணுங்கள். ஓகேங்களா? மறக்காமல் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. அந்த மாதிரி தவிர்க்க முடியாத சில நேரங்களில் எல்லாத்துக்குமே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்கள், நான் ஆம்கோல் அளந்து காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ சரியாக எவ்வளோக்கு வேணுமோ அதே அளவுக்கு நம்ம ஆம்கோல் சரி பண்ணிட்டோம், பேக் கழுத்தை சரி பண்ணிட்டோம், ப்ளவுஸோட உயரத்தையும் சரி பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் யாருக்கு வேணால் எப்போ வேணால் வரலாம். ஸோ இந்த மாதிரி
சில தவிர்க்க முடியாத நேரத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொன்னதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.